26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிப்புராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். விருச்சிகத்துக்கு எப்படி நல்லா இருக்கோ, மகரத்துக்கு எப்படி நல்லா இருக்கும், மீனத்துக்கு அதையோட பலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம். எப்படி வந்து நீலாம்பரி பேக் டு ஃபார்ம், புது நீலாம்பரியே இப்போ வர்றாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேறு லெவலில் வர போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ராசி லக்னத்தில் சனி இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயமாகவே இருக்கும், ஒரு பதட்டமாகவே இருக்கும். இது கரெக்டாக, அது கரெக்டாக, நம்ம செய்கிறது கரெக்டாக, அவசரத்துக்கு செலவு பண்ணுறது, அவசரமாக முடிவெடுக்கிறது, மற்றவங்களுடைய திட்டு வாங்குறது, அதாவது புரிஞ்சுக்காமல் நிறைய பேர்கிட்ட நம்ம அது அவசியம் இல்லாத அவமானப்படுறது, நிறைய சுற்றுறது, நிறையா கோவில் போகிறது, நிறைய செலவு பண்ணுறது, இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படியே நல்லதாக மாறும். ஏன்னா குரு வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பஞ்சமஸ்தானத்துக்கு குரு வரப்பார்னா யாருக்கு நல்லதுன்னா உங்களுக்கு தான் நல்லது. பஞ்சமத்துக்கு குரு வந்து பாக்கியமாக குரு உங்களை பார்க்க போகிறார். அப்போ வீட்டில் நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள், எல்லா விஷயங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். பசங்க நல்ல பெரிய அளவுக்கு கொடி கட்டி பறப்பாங்க. வீட்டில் கல்யாணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக டயபெட்டிக் சார், ரொம்ப நாளாக வந்து பிபி இருக்குது, ஒரு ஸ்வீட் சாப்பிட்லான்னா பயமாக இருக்குது, கொஞ்சோண்டு கேக் சாப்பிட்லான்னா பயமாக இருக்குது, இந்த சமாச்சாரம்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே சமநிலைக்கு வரும். என்ன பார்த்துக்கணும்? ஹார்ட் பார்த்துக்கணும். சுவாச கோளாறு ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு. மெயினாக பசங்களோட ஹெல்த்தில் லைட்டாக சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களுக்கு எங்கேருந்து வருவாங்களோ தெரியாது, அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே ரொம்ப யோகமான காலகட்டம். தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குன்னா நிறைய பேருக்கு எம்பி ஆர வாய்ப்புகள், எம்எல்ஏ ஆருக்கு வாய்ப்புகள். மீனத்தில் பிறந்த பல பேருக்கு ஒரு அம்சம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் எந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொழிலில் பெரிய வெற்றி கொடுக்கும். புது விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கும். நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் ஊர் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். உங்கள் கிராமம், உங்கள் ஜாதி, உங்கள் மண், அது சம்மந்தப்பட்டதாக இருக்க சரியான growth. ஏன்னா சனி குரு காம்பினேஷன் எப்போவுமே தன்னுடைய இனத்தை குறிக்கும், தன்னுடைய ரத்தத்தை குறிக்கும், தன்னுடைய இடத்தை குறிக்கும், தன்னுடைய மண்ணை குறிக்கும். அதனால் வந்து உங்கள் பூர்வீகத்தில் என்னென்னலாம் வந்து வேலை பார்க்குறாங்களோ, எந்தெந்த பிஸ்னஸ்லாம் அவங்க இருந்தாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த பராபவ ஆண்டு ஆரம்பிச்சிலேருந்து உங்களுக்கு ட்ராவலுக்கு பஞ்சமே கிடையாது. ஹெல்த்து சூப்பராக இருக்கும். ஹெல்த் இவ்வளோ நல்லா இருக்குன்னா எவ்வளோ பெரிய சமாச்சாரம். நிறைய பேருக்கு தலைவலி போயிடும், சில பேருக்கு கால் வலி, முட்டி வலி, பாதம் வலி எல்லாம் கிளியர் ஆகும். கரெக்டான விட்டமின், கரெக்டான விஷயங்கள், கரெக்டான டாக்டர் அப்படியே அமைவாங்க செட்டாக. அப்படியே நீங்கள் செட்டில் ஆகிறது நீங்கள் கண்கூட வரணும். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்வே தான் நடக்கும். தைரியமாக பல காரியங்களை முடிப்பீங்க. நிறைய பேருக்கு யோகமான காலகட்டமாக அமையுது. மீனராசியில் பிறந்தவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம். நிறைய ஏற்றங்கள் தான் நான் மெயினாக பெண்களுக்கு பார்க்குறேன். அதாவது யாரெல்லாம் மீனத்தில் பிறந்தக்கூடிய பெண்களுக்கு இந்த மன அவதி இருக்குல்ல, அந்த டென்ஷன் அதெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். பசங்க நல்லா இருப்பாங்க, ஃபேமிலி ஒன்று சேரும், நினச்ச எல்லா காரியங்களும் டாப் கிளாஸாக நடக்கும், சூப்பராக இருப்பீங்க. அதனால் மீனத்தில் பிறந்த எல்லாருக்குமே நன்மையாகவே அதிகமாக நடக்கும். தைரியமாக இருக்கும். ஓகே சார், இவங்களுக்கான வழிபாடு என்ன சார்? திருப்பரங்குன்றம் முருகன். குரு பார்வை மதுரை மேல் இருக்கிறது, மீனத்தில் சனி இருக்கிறது, கர்மகாரகன் அங்கே தான் இருக்கான். அதனால் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், எல்லா காரியங்களும் சும்மா ஜாமும் நடக்கும். நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, தைரியமாக இருங்க. 7:30 நடக்குது, நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க, இது வந்து ஜோதிடம் அல்ல. அது நடக்காமலே நிறைய ராசி கஷ்டமா இருக்கு. ஆமாம், இது என்னென்னா சுயஜாதகத்தோட தசாபுத்திகள். இப்போ கன்னி ராசியில் இருந்துட்டு தசாபுத்தி பலமாக இல்லைன்னா நான் சொல்கிற பலன் 5% கூட பலிக்காது. ஓகே, ஆனால் 5% பலிக்கும், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. மீனத்தை பொறுத்தவரையில் என்னென்னா மீனமும் சரி, மேஷமும் சரி, கும்பமும் சரி, இந்த பலனை வந்து அவங்களும் எடுத்துக்கலாம். முதல் 30 வயது, 30லேருந்து 60 வயது, 60 வயதுக்கு மேற்பட்டு இந்த 30 வயது டல்லாக தான் இருக்கும். மாணவர்கள்னு கேட்டகரி படிப்பை பற்றி கேட்டிங்க இல்லையா, மீனராசிக்கு படித்த படிப்பு டல்லாக தான் இருக்கும். படிச்சுட்டு போன கேள்விலாம் பரீட்சையில் வராது. சார் நான் பார்த்து எழுதலை சார், அவன் தான் சார் என்னையை பார்த்து எழுதுனான், அவன் உன்னைய பார்த்து எழுதினாலும் சரி, நீ அவனை பார்த்து எழுதினாலும் சரி, மகளே உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சுழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் மேக்சிமம் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்க முடியுமோ இருங்க. தோல்வி வந்தால் ஏற்றுக்கிறது தான் மீனராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை. இதுதான் பக்குவம்னு சொல்கிறது.
ஃப்ளாப்பா, இந்த சப்ஜெக்ட் வரலையா, இந்த சப்ஜெக்ட் என்னால் எழுத முடியலையா, பரவாயில்ல அடுத்ததில் எழுதிக்கலாம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து சுற்று கணக்கு இருக்குது 7.5ல். இதை வச்சு தான் அந்த பலன்கள். நம்ம அழகை கெடுக்கிறவர் தான் சனி, நம்ம திறமையை வீணாக்குபவர் தான் சனி. இந்த சனி ஒரு ராசியில் வரும்போதோ ஒரு திசை நடத்த வரும்போது தான் ஒருத்தன் என்ன சொல்லுவான்னா, ஐயா நான் என்ன பாவம் செஞ்சேன். தனக்கு மீறி ஜெயிக்கிற வரைக்கும் மனுஷன் ஜாதகத்தை தொடமாட்டான், என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டான். தோற்று போகும் பொழுது, அவமானப்படும் பொழுது, இதெல்லாம் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வரும். சார் அப்போ 30லேருந்து 60 என்ன சார்? கடனில் தொழில் அமையும். கடன் தான் இன்றைய கடன், நாளைய ரொக்கம். பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள், இன்ட்ரோடக்ஷன்ஸ். அடாடாடா என்ன மேடப்பா, சாப்பிடவே நேரம் இல்லை சார். அங்கே 30 வயசு கீழே இருக்கிறப்பவும் சாப்பிட முடியாது, 30லேருந்து 60 இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட முடியாது. இங்கே வந்து வேலையில் பிஸியாக இருக்கிற டைம் யார்? 30லேருந்து 60. இந்த சைபர்லேருந்து 30க்கு மனசே வராது சாப்பிட. 60லேருந்து அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு சாப்பிட முடியாது. அப்போ மைனர் சர்ஜரி அப்படிங்கிறது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும். இரும்பு பொருள், இந்த காலில் இந்த இடம் கட்டியாகவே இருக்குது சார், முட்டியில் இந்த இடம் ஒரு கொப்பளம் மாதிரி இருக்குது, மைனர், ரொம்ப மைனராக இருக்கும். அந்த இரும்பு பொருளை விட்டு ஒரு குடைவாங்க. இரும்பு பொருள் குடையிறது தான் சனி. அதே மாதிரி மேஷத்துக்கு காலில் அடிபடுன்னு சொன்னேன், மீனத்துக்கு கால் வலிக்கும் சார். மேலே கால் வலிக்குது சார், முட்டி வலிக்குது சார், தொடை வலிக்குது சார், இடுப்பு வலிக்குது சார், குனிய முடியல, நிமிர முடியல. யாராவது எண்ணெய் தேய்ச்சி விடுங்களேன், யாராவது தைலம் தேய்ச்சி விடுங்களேன். இந்த ஆயுர்வேத முறையில், வர்மா முறையில், இந்த இதில் எல்லாம் எண்ணெய் தேய்க்கக்கூடிய பிராப்தம், அது என்னன்னா நல்லெண்ணெய் கலந்த எண்ணெயாக இருக்கும். இதுதான் சனிக்கான பிரீதியாக மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். கால் தாறுமாறாக வலிக்கும், உள்ளங்கால் பாதம் வலிக்கும், மேலே வலிக்கும், ஆனால் அடிபடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வலி மட்டும் இருக்கு. ஜென்மத்தில் சனி இருக்கிறப்ப உங்களுடைய முயற்சிகள் தடைப்படும், கால் அசந்து போகும். கால் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானே ஓடலாம். இந்த கிரகமே கால் பாதிக்கப்பட்ட கிரகம். அப்போ அந்த வலியையும் வேதனையும் அங்கே கொடுத்துரும். ஆனால் சொத்து அமையிறத இந்த 30லேருந்து 60 வயது உள்ளவர்கள் பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் அமையும். தைரியமாக ஜாமீன் போடுங்க, அடுத்தவங்களுக்கு இறங்கி போய் செய்யுங்க. அவங்களோட பஞ்சாயத்தை நீங்கள் உட்காந்து பேசுங்க. ஓ நல்ல ஆள் தான்யா, அவன் கடனை அடைச்சிடுவான்யா, நான் என்னால் முடிஞ்சது நான் பாதி பணம் கட்டுறேன் தம்பி, நீ மீதி பணம் எனக்கு மெதுவாக கொடு தம்பி, நீ எனக்கு மெதுவாக கொடுக்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி சொல்லி பாருங்கள். நீங்கள் சொல்கிற நேரம், நீங்கள் பேசுகிற நேரம் அந்த கடனும் அடையும், அவங்களும் நம்பிக்கையாக இருப்பாங்க. இன்றைக்கி ஜோதிடம் வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெண்டை பார்த்து ஜோசியம் சொல்கிறாங்க. முத நாள் நியூஸை கேட்டாலும் ஜோசிய பலனை கேட்டாலும் ஒரே மாதிரி இருக்குது. டே இது வல்ல ஜோதிட பலன். ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடந்தப்பவும் இந்தியாவில் பங்கு சந்தை இயங்கிட்டு தான் இருந்தது, தொழிலெலாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. கொரோனா வந்தப்பையும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. யக்ஷ பிரசன்னத்தில் தர்மர்கிட்ட ஒரு கேள்வி யக்ஷன் கேட்குறான், எது வாழும் எது வீழும், தத்தது வாழும் தகாதது வீழும் அப்படிங்கிறான். எல்லா அன்எக்ஸ்பெக்டட்ஸுக்கும் நீ ரெடியாயிரு, அதுதான் இந்த உலகம் அப்படின்னு. ராமாயணமோ மகாபாரதமோ பஞ்சமா வேதகா, அந்த வேதத்தோட சாரத்தை புரிந்து கொள்ள ஒரு தருணம் மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். ஆனால் கணவன் மனைவியிடையே டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சமாதானம் பண்ணுறது மீனராசி நேயர்களாக தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இறங்கி போய் சமாதானம் பண்ணக்கூடிய ராசியில் மீனராசி நேயர்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க. குடும்ப உறவுகள்கிட்ட சமாதானம் பண்ணுறதுலையும் சரி, வேலையில் சமாதானம் பண்ணுறதுலையும் சரி, அடுத்தவங்களுக்காக பரிந்து இறக்கப்பட்டு, இல்லை வேணாம்ப்பா, டீம் விட்டு அனுப்பிச்சிடாதப்பா, வர சொல்லுப்பா, பார்த்துக்கலாம், அவங்க வேலையை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு தைரியமாக இறங்கி போய் சொல்லி சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும். அதே மாதிரி கடல் கடந்த பிரயாணம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும். ஆனால் சுயஜாதகம், தசாபுத்தி இதுக்கு இடம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் எல்லாருக்கும் என்ன திசையில் இருக்கோங்கிறது நல்லா தெரியும். ராஜாவாகக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த நேரம் வரும்பொழுது தான் அவனால் ராஜாவாக முடியும். இல்லைன்னா நலச்சக்கரவர்த்தி மாதிரி சமைக்க தான் போகணும். அது இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அதான் சொல்லல, இந்த பாவ புண்ணியம் இல்லைன்னா இந்த ராசி பலனை யாரும் பார்க்க போகிறது இல்லை. பராபவ ஆண்டு வந்தா என்ன, வராட்டி என்னன்னு போய்கிட்டே இருப்பாங்க. உடல் நலத்துலேயும் மனோநலத்துலேயும் சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும், சின்ன சின்ன டேமேஜஸ் வரும். அதுலேருந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். கண்டிப்பாக வைரல் ஃபீவர்லாம் வராது. ஆனால் ஒரு மைனர் சர்ஜரி, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், 2 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும், இப்படி சொல்லக்கூடிய நிலைங்கிறது இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே பஞ்சாயத்து உட்காத்தி வச்சு சமாதானம் பண்ணக்கூடிய அமைப்பும் மீனராசிக்கு நிறையவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரெகக்னிஷன் ஒன்னால தான்ப்பா, நீ தான்ப்பா அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஏணி ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த ஏணியை டபார்னு தள்ளி விடுறாங்கல்ல,
அந்த மாதிரியே மீனராசி நேர்களை எல்லாரும் தள்ளி விட்டுட்டு போவாங்க. அதையும் மீனராசி நேர்கள் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. அடுத்து இருக்கிற 6 மாத காலம் சோதனையும் அதுக்கு அடுத்து இருக்க 6 மாத காலம் சாதனையாகவும் இந்த பராபவ ஆண்டுங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும். டாப்அப் லோன் கையெழுத்து போடுவாங்க, கிரெடிட் கார்டை ரொட்டேட் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டுக்கு மினிமம் டியூ கட்டுற அளவுக்கு அமௌண்ட்டோ மினிமம் டியூ கட்டுற அளவுக்கு யோகிதையோ மீனராசி நேர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுதான் மீனராசி. இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி, கார்த்திகையனை திட்டினாலும் சரி, இதுதான் மீனராசி நேர்களுக்கு அமையும். இதுதான் வரும். அதே மாதிரி அடுத்தவர்களுடைய வாகனத்தை ஓட்டக்கூடிய சந்தோஷம் வரும். ஃப்ரெண்டு வந்து கார் கொடுத்துட்டு போவான், அத்தை பையன் மாமா பையன் வந்து வாகனம் கொடுத்துட்டு போவாங்க, பக்கத்து வீட்டுக்கார் கொடுத்துட்டு போவார். காரை நான் அப்படியே வச்சுருந்தேன்னா எலி கடிச்சிடும், நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க, நான் ஒரு 3 மாதம் ஃபாரின் போகிறேன், 6 மாதம் ஃபாரின் போகிறேன், காரை விற்க எனக்கு மனசு இல்லை, நான் வந்துடுவேன் திருப்பி, அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. என்னையா அது, நான் வேணான்னு சொல்கிறேன், கொடுத்துட்டு போகிறேன், இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி தான் அமையும். ராஜயோகம் அமையும்னு சொல்லலாம். மீனராசி நேயர்களுக்கு ராஜயோகம் அமையக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ இவங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னா ஏதாவது இருக்கா சார்? இவங்களுக்கு வந்து அதே கேரளாவில் இன்னொரு கோவில் நான் சொல்கிறேன். குருவாயூர்லேருந்து 20 கிலோமீட்டர் திருப்பராயர், சுந்தரகாண்டம் நடந்த இடம், ராமபிரானோட பிரமாதமான கோவில். கண்டேன் சீதையின்னு ஆஞ்சநேயர் சொல்லி ராமரோட துயரத்தை தீர்த்த இடம். அப்போ ராமரோட துயரத்தை தீர்த்த ஆஞ்சநேயர் இன்றைக்கும் அந்த கோவில் வரதாக ஒரு ஐதீகம். கடலோட முகப்பு, பேக்ஸி வாட்டர், அப்படியே கடலுக்கு அடுத்து இந்த கோவிலை பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அங்கே பிரார்த்தனைகள் செய்கிறதும், அங்கே வெடி பரிகாரம்னு இருக்குது. உங்கள் விருப்பம் போல் அங்கே 500க்கோ 1000க்கோ வெடியை போடுங்க. மீனுக்கு அரிசி போடுறது தான் அங்கே பரிகாரம். அந்த மீனுக்கு உங்கள் கையால் அந்த அரிசியை போட்டு உங்கள் மூதாதையர்களை பிரார்த்தனை பண்ணுறது பித்ருதோஷத்தில் தான் நிவர்த்தி கொடுக்கும். மீனத்துக்கு அந்த பித்ருதோஷ பாதிப்புலேருந்துலாம் நிவர்த்திங்கிறது கண்டிப்பாக வந்துடும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா சுந்தரகாண்டம் தான் ஜோசியத்தில் பரிகாரமே. அது நடந்த இடம் அங்கே இருக்குது. ஸோ காலபுருஷ தத்துவத்தின் விரைய ராசின்னு சொல்கிறது மீனராசியை. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு லட்சியம் ஒன்று எப்பவுமே இருக்கும். அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை அடையணுன்னு. ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அடைஞ்சிடுவாங்க. ஒரு படப்படப்பு, வேகம் எல்லாமே இருக்கும். ஆனால் பொதுவாக மீனராசினருக்கு பார்த்தீங்கன்னா நட்பு நிலைக்காது. நட்பு நிலைக்காது. ஒரு 4 ராசினருக்கு நட்பு நிலைக்காதுங்க. எழுதி வச்சுக்கிங்க. இது 4 ராசினருக்கு. மிதுன ராசினருக்கு, கன்னி ராசினருக்கு, தனுசு ராசினருக்கு, 4 ராசினருக்கும் நட்பு நிலைக்காது. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியை பகையாயிடுவார். வாழ்க்கை துணையோட கூட பெரிய இணக்கம் இருக்காது. இவர்களுடைய கனவு என்பது ஒன்றாக இருக்கும், அமைந்த நிலை என்பது வேறாக. புரிஞ்சு போச்சுங்களா? அந்த 7ஆம் இடம் பாதகஸ்தானம். 7ஆம் இடம் தான் கலத்திரம், 7ஆம் இடம் நட்பு. அங்கே பிரச்சனை வந்துடும். புரியுங்களா? அது என்னதான் இருந்தாலும் விடாமல் பிடித்து கொண்டு இருக்கின்ற வரையில் யோகமாக இருக்கும். விட்டுட்டா அது அவயோகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஜென்ம ராசிக்குள்ளே சனி வந்திருக்கார். இந்த நேரம் 7.5 சனியுடைய காலகட்டம். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தைரியத்தோடு செயல்படக்கூடிய நிலை இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, வேகம் எல்லாமே இருக்கும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொன்னலே ஒரு பாயிண்ட்டு. அப்போது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியுடைய பார்வை 7ஆம் பார்வை கலத்தர ஸ்தானத்திற்கு, நட்பு ஸ்தானத்திற்கு. அப்போ எங்கே விரிசல் வரும்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு விரிசல் வரும். நன்றாக பழகி கொண்ட நண்பர்களுக்கும் இவர்களுக்கும் விரிசல் வரும். என்ன காரணம்? நல்லா இருந்தாங்க, என்னாச்சும் தெரியல, விலகி போயிட்டாங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விரிசல் வரும். இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் மே 26 வரையில் ஜீவனஸ்தானத்தை பார்த்துடுவார். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவை பார்ப்பார். அப்போ விரயங்கள் கட்டுப்படும், தொழிலில் நிம்மதி இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இந்த 6ஆம் இடத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து நவம்பர் 13 வரை ஒரே ஒரு பலமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துக்கு கேது ஒரு பெரிய ஆற்றலை கொடுப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்க முடியும், போறியா போயிட்டாரு, நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை 6ஆம் இடத்துக்கு கேது கொடுத்து கொண்டிருப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்கிடுவார். வம்பு வழக்கு நிலை விடுவிப்பார். சரிங்களா? சரி, இப்போ ராகு கேது பயிற்சி வருது இல்லைங்களா, நவம்பர் 13. இப்போ 6ஆம் இடத்துக்கு கேது சாதகத்தை கொடுத்துருக்காரு, யோகத்தை கொடுக்குறாரு. அதன் பிறகு யார் என்ன பண்ணுவாங்க? 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகு 11ஆம் இடத்துக்கு போவார். அப்போ பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவர்களுக்கு மட்டும் அந்த விதி. இப்போ 5ஆம் இடத்தை கேது போகும்போது பிள்ளைகளால் ஒரு கவலைகள் ஏற்படும், பிள்ளைகளை பற்றிய நெருக்கடிகள் ஏற்படும்,
அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது இவருடைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், சந்தோஷம் கூடுதலாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இப்போ குரு பகவானின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ராசினா சஞ்சாரம் மே 26ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு. அப்போது அந்த குருவுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு, ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதக பலன்கள் இவர்களுக்கு ஏற்படாமல் போகும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி குரு பகவான் வந்துடுவார். புரியுங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகுக்கு அது சஞ்சாரம் ஆண்டு முழுவதும் சாதகமாக இருக்குது, குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. அனுசரித்து செல்வது மட்டும்தான் தேவையானது. மற்ற எல்லா வகையிலும் உத்தியோகமாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், தொழிலாகட்டும், உடல்நிலையாகட்டும் எல்லாமே நல்லாவே இருக்குது. மீன ராசி தான் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் நடந்துகிட்ருக்கு. அதனால் மீன ராசி தான் ரொம்ப டஃப்பான டைமில் இருக்குதுன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய குட் நியூஸ் என்னென்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பார் மீனத்தை. ஸோ அதனால் நீங்கள் வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு, அதுவும் லாஸ்ட்டு 6 மந்த்லாம் சரியான டஃப். ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போனா நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் வரும், வராதுன்னே சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரகிள் வரும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. அதை முக்கியமாக இதில் ஜெயிப்பீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, பொறுமை இருக்கும், அறிவாக இருப்பாங்க, யோசித்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட், வீடு, வண்டி, நகை எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு. இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. இவங்க யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ், அதை தொடர்ந்து ப்ராஃபிட் இது வர்றதுக்கும் எக்கச்சக்கமான இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இவங்களுக்கு வந்து எதில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போனா ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் பயங்கரமாக குழப்பிப்பாங்க, மென்டலி ரொம்ப குழப்பிப்பாங்க. இன்னொன்று, சாப்பாடு லிட்டிலாக ரொம்ப அன்கண்ட்ரோலபுளாக போகும். இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மீனத்துக்கு பொதுவாக பாதவலி இருக்கும். அது இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால அவங்க, நீங்கள் யாருன்னா மீனம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து பாதத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, பாதவலி இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் தூங்கும் போது நல்லெண்ணெயை லைட்டாக பாதத்தில் தடவிட்டு தூங்குங்க, ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து அதிகமாக சாப்பிட ரொம்ப நல்லது. இதை தாண்டி இல்லை சார் எனக்கு அந்த மைண்டு குழப்பம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து யார்கிட்டையுமே ஏன்னா கேட்க முடியலை அப்படின்னாங்கன்னா இவங்களுக்கு பெஸ்ட்டு வந்து ஜீவசம்மதிகள். அதாவது நம்ம தலையெழுத்தை ஒருத்தர் மாற்ற முடியும் அப்படின்னா குருமார்கள். ஆண்டவனை பிடிக்கிறத விட குருமார்களை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளை கரெக்டாக கூட்டுப்பாங்க. அது இது குரு வீடு. இவங்க வந்து குருமார்களை பிடிச்சிட்டாங்கன்னா ஜாஸ்தியாக இவங்க வந்து ஜெயிச்சிடலாம். இவங்க வந்து எதில் வந்து கவனமாக இருக்கணும்னா, ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அதிமுக்கியமாக கவனமாக இருக்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரேப்போ. இதில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை தள்ளி தூரமாக இருக்கிற மாதிரி நிலைமைகள் ஏதாவது வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடுங்க. நிறைய பேர் வீட்டில், இது நான் இந்த சேனல்லே சொல்கிறேன், நிறைய பேர் வீட்டில் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஜென்ரலாக தனியாக சிவலிங்கம் வச்சு கும்பிடாதீங்க, அதேமாரி தனியாக அம்பாளை வச்சும் கும்பிடாதீங்க. தனியாக இருந்தாலே பிரச்சனை. எப்போவுமே சேர்த்து கும்பிடணும். சிவம் சக்தியாக கும்பிடணும். விஷ்ணுவையும் லக்ஷ்மியும் தான் சேர்த்து கும்பிடணும். தனியாக கும்பிட்டிங்கனாவே நிறைய சிக்கல் வருது. இது ப்ராக்டிக்கலாக நிறைய பார்த்துட்ருக்கேன். இவங்களுக்கு மெயினாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒன்றா வச்சு வழிபடுங்க, ரொம்ப சூப்பர். லக்ஷ்மி நரசிம்மர் யோகா நரசிம்மர்லாம் அப்படியே உக்ரமாக வச்சுருப்பாங்க வீட்டிலம்மா. இதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுமா. லக்ஷ்மி நரசிம்மரை சாந்தமாக வைங்க, இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். திருமண தடங்கள் ஆகிட்டுருக்கு நிறைய மீனராசிக்கு. இப்போ திருமண தடங்களாகும். இவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு சூப்பராக ஒர்க் ஆகும். இவங்களும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு இவங்க வந்து பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வர்றது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு இதுவும் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். இந்த நல்ல விஷயத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா ஜென்ம சனி பகவான் பிறந்ததே மீனராசி தான். அதனால் அவர் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாக தான் செய்வார்.